ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம நேற்று நைட்டு வந்து நேச்சுரல் கேஸில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ட்ரி வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நேற்று ஒரு இது கொடுத்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம வந்து நேற்று ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்ம அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம ஏன் அந்த என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கறத நான் அந்த இதுல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து எனக்கு புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது நேத்தனோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்ததுனால பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் நான் நேற்று வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து ஜனவரி மாசம் எக்ஸ்பைரிக்கு நான் வந்து நேற்று ஒரு என்ட்ரி ஒன்று பை பண்ணி நான் ஒரு என்ட்ரி வச்சிருந்தேன். லெட்ஸ் கோ டு 15 minutes கேண்டில் ஸ்டிக். ஸோ 15 minutes நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 11 o'clock போல அந்த இதை எடுத்திருந்தோம். நம்ம எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா இருந்தான், ரொம்ப பேரிஷா போனா. மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் தான் ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. ரெண்டு பெரிய ரெட் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு பயமா தான் இருந்துச்சு நேற்று, என்ன ஆகும் மார்க்கெட் அப்படிங்கிறது. பட் நான் வந்து என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கும், மார்க்கெட் மேல வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ₹1 டிஃபரன்ஸ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக மார்க்கெட் வந்து நான் என்னோட என்ட்ரி வந்து நேத்தே க்ளோஸ் பண்ணாம நான் வந்து ஓவர் நைட் பொசிஷன்ல தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாம பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணாம ஓப்பனா தான் வச்சிருந்தேன். அதனால வந்து இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா நீங்க நேற்று முடிஞ்சது 264க்கு தான் முடிஞ்சிருந்தான். இன்னைக்கு ஓப்பனே பாத்தீங்கன்னா 268 269 கிட்ட வந்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா கேப் அப்ல ஓப்பன் ஆனா நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லா வந்து மேல போயிட்டு இருந்துச்சு. ஸோ சம்வேர் அட் 11 o'clock பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 270.6 நம்ம நேற்றுமே அதுதான் ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். 270.6க்கு நம்ம வந்து அந்த ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். அது வந்து மார்க்கெட் நான் ஆல்ரெடி ஒரு ஏமோ ஆர்டர் நேற்று போட்டு வச்சிருந்ததுனால வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே அந்த ப்ரைஸ் அந்த ஆர்டர் போய் ஓப்பன் ஆர்டர்ல போய் உட்காந்துருச்சு. அண்ட் பை 11:16 அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நம்மளோட ப்ரைஸ் அந்த 270.6 வரவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு என் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும், சம்வேர் அட் அந்த 11 o'clock போல தான் வந்து ஒரு நல்ல ஹைக் கொடுத்து திரும்ப கொஞ்சம் கீழே வந்தா, அப்புறம் திரும்ப நல்லாவே வந்து மேலே ஏறினா மார்க்கெட்டு. இப்போ திரும்ப அப்படியே கொஞ்சம் சைட் வேஸ்ல போற மாதிரியே நிக்குது மார்க்கெட்டு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ₹1 டிஃபரன்ஸ் கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி நேற்று கொஞ்சம் கீழே வந்து டிப் ஆனிச்சு மார்க்கெட்டு. பட் இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ் கரெக்டா ஆகுறதுக்காக, ஐ மீன் அது கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்காக மார்க்கெட் வந்து நல்லாவே மேலதான் வந்தா இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளில வந்தாச்சு. நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணது வந்து 269.5ல பை பண்ணேன். செல் பண்ணது பாத்தீங்கன்னா 270.6. ஸோ ₹1 10 டிஃபரன்ஸ்ல நம்ம செல் பண்ணதுனால நம்மளோட ப்ராஃபிட் வந்து ₹1000 and 375 நமக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான். நமக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். நீங்க இந்த டே ஹிஸ்டரி பார்க்காதீங்க, ஏன்னா இது வந்து நம்ம நேற்று பை பண்ணிட்டு இன்னைக்கு செல் பண்ணதுனால இது வந்து இன்னியோட ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது காமிக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா செல் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு இந்த டே ஹிஸ்டரி வந்து கரெக்டான கால்குலேஷன் இருக்காது. பட் நம்மளோட ஓப்பன் பொசிஷனோட ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ₹1375 நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஜிங்க்குமே வந்து நான் எதிர்பார்த்தது மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஜிங்க்குக்கு எதிர்பார்த்தேன். நேற்று நான் எதிர்பார்த்த ஜிங்க் வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது நினைச்சேன் நான். 280ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கேப் டவுன்ல 278 277ல ஓப்பன் ஆயிருக்கான். பட் கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேலதான் வருவான் அப்படிங்கறது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பார்ப்போம் எப்படி நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிங்க்கு கண்டிப்பா புல்லிஷா தான் இருக்கும் மார்க்கெட். என்னமோ தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருக்கான். ஆனா கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்ல ஒரு லைன் எடுத்து அவன் மேல வருவான் அப்படிங்கறது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் முடிச்சதுனால இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஐ வில் வெயிட் ஃபார் another நியூ என்ட்ரி. என்னோட இன்னொரு அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இன்னொரு என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நான் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். ஸோ அப்படி எனக்கு இன்னொரு என்ட்ரி கிடைக்கும் போது நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எதுக்காக நம்ம அந்த என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இப்போதான் வந்து ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராஷ் ஆயிருக்குது. கடந்த ஒரு 3 டேஸாவே வந்து இன்னைக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நல்லா கிராஷ் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் யூஎஸ் டேட்டா. அந்த யூஎஸோட அந்த பேனிக்னால வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஈக்விட்டி லிஸ்ட்ல வந்து ரொம்ப கிராஷ் ஆயிருக்குது. நம்மளும் கூட வந்து அன்பார்ச்சுனேட்லி 2 என்ட்ரி எடுத்திருந்தேன் நான். எனக்கு அது ரெண்டுமே வந்து சரி லாஸ்ல இருக்குது.
இட் இஸ் வாட் இட் இஸ். இட் இஸ் ஷேர் மார்க்கெட் இல்லைங்களா? நத்திங் கேன் பி ப்ரெடிக்டட். ஸோ அதனால இட்ஸ் ஓகே, நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் வெயிட், மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கமாடிட்டிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஷேர் மார்க்கெட் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது நல்ல மேபி எனக்கு தெரிஞ்சு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு அது புரியல, மேற்பட்ட கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.